அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆதாம் அலைஹிஸ்ஸலாமும் அவ்வா அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்ட அந்த அழகான துவாவை நம்ம பார்க்கலாங்க. அவர்கள் செய்த தவறை எண்ணி யாரையும் குறை கூறவில்லை. சைத்தான் தான் காரணம் என்று பழி போடவில்லை. அவ்வா சொன்னதால் தான் நான் செய்தேன் என்று ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லவில்லை. அவர்கள் இருவரும் முழு பொறுப்பையும் தாங்களே ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் பாவ மன்னிப்பு கோருதலின் முதல் மற்றும் மிக முக்கியமான பணி. அவன் அருளற்ற அருளாளன் அல்லவா? தன் அடியார்கள் மீது கருணை கொண்டவன் அல்லவா? மாறாக அவன் அவர்களை கைவிடவில்லை. எப்படி அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவனே அவர்களுக்கு காட்டினான். அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து சில வார்த்தைகளை ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அதுதான் கோடிக்கணக்கான முஸ்லிம்களுக்கு பாவ மன்னிப்புக்காக பயன்படுத்தும் அந்த சக்தி வாய்ந்த துவா. ரப்பனா தலம்னா அன்ஃபுஸனா வ இன்லம் தக்ஃபிர்லனா வ தர்ஹம்னா லனஹுனன்ன மினல் ஹாசிரின். இந்த துவாவின் பொருள், எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம். நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் புரியாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டம் அடைந்தவர்களாகிவிடுவோம். ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மனப்பூர்வமாக இந்த வார்த்தைகளை கொண்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது அளவற்ற அருளாளன் அல்லாஹ் அவர்களின் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான். அவர்களை மன்னித்தான். நான் உங்களை மன்னிப்பேன் என்பதே அந்த பாடம். உண்மையான உள்ளத்துடன் கேளுங்கள். அருளற்ற அருளாளன் அல்லாஹ் நிச்சயமாக உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் உள்ளத்திற்கு அமைதியையும் உங்கள் வாழ்வில் வெற்றியையும் தந்தருள்வான். அல்லாஹ் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து அவனுடைய சொர்க்கத்தில் நுழையச் செய்வானாக. ஆமீன்.